ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லெட்டர் 2 ஆஃப் அன்புடன். இந்த வாரம் நான் ஒரு அழகான ஒரு ஜாப்பனீஸ் வேர்டை பற்றி படித்தேன். அண்ட் அது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அந்த வார்த்தை மோனோ நோ அவேர். இந்த வார்த்தையை நான் முதல் தடவை படித்து இதோட அர்த்தம் புரிஞ்ச உடனே சில நிமிடங்கள் நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது சொல்ல வரக்கூடிய விஷயம் இருக்கே, அப்பா, எவ்வளோ அழகான விஷயம் தெரியுமா? மோனோ அவேர் அப்படின்னா சில விஷயங்கள் அழகா இருக்கிறதுக்கு காரணமே அது நிலைக்காதது தான் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். திருப்பியும் சொல்றேன், சில விஷயங்கள் அழகா இருக்கிறதே அது நிலைக்காததுனால தான் அப்படிங்கிறது தான் மோனோ நோ அவேர். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ தருணங்கள் நம்மளை கடந்து போயிருக்கும். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில வந்திருக்காங்க, நம்மளை விட்டு விலகி இருக்காங்க. இனி வரைக்கும் நம்ம அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கிறோம் இல்லை, அந்த தருணங்கள் பற்றி சம்டைம்ஸ் யோசிக்கிறோம் இல்லையா? சில விஷயங்கள் யோசிக்கிறச்சே கொஞ்சம் வலி கூட இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஸ்கூலோட கடைசி நாள் ஞாபகம் வருதா உங்களுக்கு? அப்போ அது நமக்கு ஒரு பெரிய, ரொம்ப பெரிய ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுறச்சையோ, இல்லை அந்த கிளாஸ் ரூமோட ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறச்சையோ, இல்லை வேறு ஏதாவது குழந்தை அந்த யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் வெளியில் பார்த்தாலோ, இல்லை அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பெஞ்ச் அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன வலி வரும் இல்லையா? ஏன்னா அது அப்போ உங்களோட அந்த காலம் பயங்கர ஃபன்னாக பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு இல்லை, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. இப்போ அது நமக்கு வேணும்னாலும் திருப்பி கிடைக்காது. அதுதான் அதனோட அழகு. அதே மாதிரி தான் இந்த மழை முடிஞ்சு மண் வாசனையோ, இல்லை நமக்கு ட்ரெயினில் கிடச்ச அந்த விண்டோ சீட்டோ, இல்லை வீட்டில் எல்லாரும் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சண்டையோ, அம்மா கூப்பிடுற சத்தம், அப்பா டிவி பார்க்குற சத்தம், இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஆர்டினரியாக தெரியுங்க. ஆனால் ஒரு நாள் அதுதான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரியாக மாறிடும். நம்ம லைஃப்பில் ரொம்ப நேரம் நான் இதை ஃபார் எவர் மெயின்டைன் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே என்னை விட்டுட்டு போகக்கூடாது, இந்த ஃபேஸ் முடியவே கூடாதுன்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் மேபி அது இருக்கிறதுனால அது அழகா இல்லை, மேபி அது முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நினைப்பால தான் அது அழகா மாறுறதோ என்னமோ அப்படிங்கிறது தான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் இல்லையா? அதில் எவ்வளோ உண்மை இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க, ஜப்பானில் செரி பிளாசம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும், வருஷா வருஷம் நடக்கும். அது அந்த ஸ்ப்ரிங் டைமில் வரக்கூடிய இந்த செரி பிளாசம்ஸை பார்க்குறதுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அங்கே போவாங்க. அது வருஷம் ஃபுல்லாக பூக்காது, சில மாதங்களுக்கு மட்டுமே அது பூக்கும். அது ஒரு பெரிய விழாவாகவே அவங்க அங்கே கொண்டாடுவாங்க. உலகத்துலேருந்து எங்கெங்கேருந்தும் ஜனங்க அதில் அந்த மலர்களை பார்க்கவும் அந்த விழாவில் கலந்துக்கவும் வருவாங்க. யாருமே டிசம்பரில் போய் அங்கே நிற்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தால ஒழிய நீங்கள் அந்த வருஷத்துக்கு அந்த அந்த செரி பிளாசம்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ யோசிங்க, அது எப்போவுமே பூத்துட்டு இருந்தா அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருந்திருக்குமா? இல்லை அதை பார்த்து இவ்வளோ அழகா இருக்கேன்னு எல்லாரும் வியந்து போயிருப்பாங்களா? இல்லையே. அது அந்த குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் மாத்திரம்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதோட அழகும் மதிப்பும் கூடிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் யோசிச்சேங்க, நம்ம லைஃப்ல கூட இருக்கிற பல பேர் இல்லை பல மூமெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட ஃபார் எவர் இருக்கணும்னே இல்லைங்க. மேபி அது நம்ம கூட இருக்கிற வரைக்கும் முழுசா இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நான் இப்போ இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ இந்த லெட்டர் நீங்க படிக்கும்போது கூட உங்களுக்கு யாரோ இல்லை ஏதாவது ஒரு மெமரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அதை தள்ளி வைக்காம அதனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. அது வருதுனாலே அது எவ்வளோ அழகான இடம் ஆக்குபை பண்றதுன்னு அது சொல்றது. மேபி தட்ஸ் வாட் மோனோ நோ அவேர் இஸ். சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனா அதனால அவங்க லெஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆகிட மாட்டாங்க. அந்த மொமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களோ இல்லை அந்த மெமரிஸோ
இட் இஸ் நாட் லெஸ் இம்பார்ட்டண்ட். சில பேர் நம்ம கூட ஃபார் எவர் இருக்க மாட்டாங்க. சில மொமெண்ட்ஸ் திரும்பி வராது. ஏன் சில வெர்ஷன்ஸ் ஆஃப் அஸ் கூட திரும்பி வராது. ஆனால் அவங்க போன பின்னாடியும் நமக்குள்ள அவங்க கொஞ்சம் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு ஸ்மெல்ல, ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம் வாசம் வரைச்சி அவங்களோட ஞாபகம் வரலாம். ஏதாவது சாப்பாடு வாசம் வரைச்சி கூட அவங்களோட ஞாபகம் வரலாம். ஏதாவது பாட்டு கேட்கறச்சு ஞாபகம் வரலாம். ஒரு ரோட்டில் நடக்கச்சு ஞாபகம் வரலாம். இல்லை ஒரு சண்டே அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கறச்சே கூட அவங்களோட ஞாபகம் வரலாம். அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இது முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை, இது எனக்கு நடந்தது, இந்த விஷயம் எனக்கு நடந்தது, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அதுவே ஒரு பியூட்டிஃபுல் திங்குங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ இல்லை ரொம்ப பிடிச்சமான மெமரி வந்துச்சுன்னா, அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சேடெல்லாம் ஆக வேண்டாங்க. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அது உங்கள்தான் இருந்தது. அவங்க உங்களோட ரொம்ப பிரியமான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. இட் வாஸ் யோர்ஸ். ஆனால் அது போதுங்க. ஸ்டே வித் தட் மெமரி. என்ஜாய் பண்ணுங்க அந்த மெமரியை. Till I see you next week. அன்புடன் வர்ஷா.